Hi all, welcome to Arti Balaji Makeover Style. இன்னொரு வெட்டிங் vlog பார்க்கலாமா? எஸ், ஹெப்சிபாக்கு வெட்டிங்க்கு பண்ணது தான். இவங்களது ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது தான் ரைட்டான வேர்ட். ஸோ அந்த மேக்கப் தான் அன்றைக்கி உங்களுக்கு பண்ணிது. ஏன்னா யூஸ்வலி கிறிஸ்டியன் வெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் எண்ட் அப் பை 3:30, அப்புறம் மாஸ் 4:30 அண்ட் ஃபாலோட் பை ரிசப்ஷன் வரைக்கும் இருக்கணும். அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கப் நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்களுடைய கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மேக்கப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு லிக்விட் போட்டல, அதுதான் அந்த லிக்விட் மெயினான ஒரு லிக்விட் ஃபார் த ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கன்சீல் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ப்ரைமர், மாய்ஸ்சரைசிங் எல்லாமே பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறது வாட்டர் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து செட்டிங் ஸ்ப்ரேயோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயோ கிடையாது. ஸோ பேஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து மேக்கப்பை வாட்டரில் ரெசிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோடு பை எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணக்கூடிய ஒரு மேக்கப். இந்த மேக்கப் எல்லாமே என்னுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி பேட்சில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நான் என்ன சொல்லி தரணும் அதே மெத்தட் தான் வந்து பிரைட்ஸ்க்கும் நான் பண்ணுறது. ஃபைனலாக தண்ணி ஊற்றி காமிக்கிறத விட இந்த மெத்தட் வந்து இட்ஸ் லைக் டெக்னிக்கலி ஒர்க்ஸ் அவுட் வெரி குட். ஸ்வெட் ஆனாலும் பேச்சஸ் க்ரியேட் ஆகாது, எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆக்சிடைஸ் ஆகாது. ஸ்கின் வந்து வேறு கலரில் மாறிடும் இல்லையா? நம்ம நிறைய வெட்டிங்கில் பார்த்துட்டு சொல்லியிருப்போம், இந்த பொண்ணு வந்து சும்மா இருந்தாலே அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா பண்ணும்போது மேக்கப் நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் நடந்துடும் ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த மேக்கப்பில் 100% நடக்கவே நடக்காது. இதுதான் நான் ஹெப்சிக்கு கிரியேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான லுக். ஹெப்சிபா பற்றி சொல்லணும் அப்படின்னா வெரி ஸ்வீட், வெரி சார்மிங் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ஹம்பிள் பர்சன் அவங்க. அண்ட் அவங்கள பற்றி சொன்னோன்னா எதுவுமே எனக்கு கேட்கல, அக்கா உங்களுக்கு எது அழகாக இருக்குமோ அது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் ஒரு ட்ரையல் மேக்கப் கூட அவங்க வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க ரொம்ப படிச்சுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஷி வாஸ் டூயிங் ஹர் PhD. ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் வெட்டிங் அப்போ நான் மீட் பண்ணேன். மற்றது எல்லாமே கால்ஸ் தான். ஸோ அவங்க கான்ஃபிடென்ட் அண்ட் த ட்ரஸ்ட் வித் ஆர்த்தி பாலாஜி தான் ஸோ வந்து அதுதான் வந்து நான் வந்து பிரைட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரஸ்ட் ஆன் தேர் பிக் டே. ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணிடணும். இது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக், அந்த சர்ச்சில் மாஸ்க்கு வெட்டிங்க்கு ரெடியான ஒரு லுக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரிட்டி ஃபாக். மெயினாக மேக்கப் பொறுத்த வரைக்கும் ப்ரைட்டாக பண்ணணுன்றது இல்லைங்க, அவங்களுடைய ஃபீச்சர்ஸை அழகாக ஹைலைட் பண்ணுங்கள். அவங்களோட கண், மூக்கு, வாய், ஐப்ரோஸு அண்ட் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஃப்ளாலெஸ் ஒரு ஃபினிஷ். ஒரு ஃபில்டர் போடலை, எதுவுமே போடலை. அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் சம் மெமரிஸ் அண்ட் ஃபன் ஃபில்டு வித் மை பியூட்டிஃபுல் பிரைட்ஸ். ஸோ காலங்களுக்கு இந்த வீடியோ எனக்கும் ஒரு மெமரியாக இருக்கும். அண்ட் இதுதான் அவங்களோட பியூட்டிஃபுல் அவுட்புட் அண்ட் தேர் லவ்லி ஃபேமிலி அலாங் வித் ஹர். அண்ட் இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்கள பிரைட் பண்ணலை, ஒயிட் பண்ணலை, அவங்கள வந்து ஒரு நேச்சுரல் டிண்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷனப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அண்ட் ஹைலைட்டட் வித் ஹர் ஃபீச்சர்ஸ். இது கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் வேர்த்தா ஒன்றாங்க. திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் லுக். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செகண்ட் லுக். ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு ஹெப்சி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்கின் ஒரு டச்சப் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் அப்படியே வந்தாங்க. லைட்டாக ஒரு ஸ்வெட் இருந்தது, ஸ்வெட் மட்டும் நம்ம ப்ளோ பண்ணிட்டோம் வித் த ஏர் ஃபேனோட ப்ளோ பண்ணோன்னே ஹேர் ஸ்டைலும் அப்படியே சேஞ்ச், ஒரு குயிக் சேஞ்சு. ஸோ கிறிஸ்டியன் வெட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு 20 minutes 30 minutes கொடுத்தா பெரிய விஷயம். அதில் அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டணும், அதுக்கப்புறம் வேறு சாரி பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலையும் நான் மாற்றிடுவேன். மோஸ்ட்லி இது எல்லாமே நான் வந்து இவங்களுக்கு எல்லா கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ்லாம் கான்சன்ட்ரேட், ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். See you all.